ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன். எய்டன் மார்க்ரம், குவிண்டன் டிகாக், டெவால் பிரெவிஸ், டானவன் ஃபெரேரா, டேவிட் மில்லர், ஜார்ஜ் லிண்டே, மார்க்கோ யான்சன். 8th வந்து கேஷவ் மகாராஜ் ஆர் கார்பின் பாஷ் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன். 9th ககிசோ ரபாடா, 10th அண்ட்ரிச் நார்கியா, 11th டிகிரி. எனக்கு ஒரே ஒரு ரெண்டு சேஞ்ச் ஆக்சுவலாக இந்த 11ல் நான் கண்டிப்பாக குவேனா மொஃபாக்கு ஆடுவேன். நான் என்னதான் அவரோட சர்ப்ரைஸ் பிக் அட் த சேம் டைம் ஸ்டாட்ஸ் எல்லாம் தப்பாக இருந்தாலும் ஒரு லெஃப்ட் ஆர்மர் வெரைட்டி அந்த ஒரு இதுக்காக அவர் கண்டிப்பாக ஆடுவேன். அட் த சேம் டைம் டானவன் ஃபெரேரா எழுதியா? டானவன் ஃபெரேரா கண்டிப்பாக இருப்பேன். எனக்கு வந்து நான் வந்து மகாராஜ் ஆட மாட்டேன், பாஷ் ஆடுவேன். நான் வந்து மீதி 4 overs ஆஃப் ஸ்பின் வந்து மார்க்ரம் வச்சும் வேற யாராவது வச்சு நான் டானவன் ஃபெரேரா வச்சு போலிங் எல்லாம் அவங்க வச்சு நான் ஓவர் ரொட்டேட் பண்ணிடுவேன். அட் த சேம் டைம் உங்களுக்கு பாஷ் ஆடும்போது குட் பேக்கேஜ். என்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்னா இந்தியன் டீம் மிஸ்டேக் பண்ண மாதிரி தான் இது வந்து ஃபேக்ட்ஸ் தான். ஆக்சுவலாக சுமன் கில் வச்சு ரொம்ப ஒரு லாங் ரூப் கொடுத்து லிட்டராக அவங்க அவர் ஃபெயில் ஆகிற மாதிரி அவங்க சான்ஸ் கொடுத்தாங்க, ஃபெயில் ஆகிற அளவுக்கு. இதே மாதிரி தான் இவங்களும் ரீசன் ரைட் கொடுத்ததுனால அவங்க பேட்டிங் ஆர்டர் அப்படியே ஒரு பொசிஷன் கீழே போய் எல்லாரையுமே ஒரு பொசிஷன் மாறி மாறி ஆட ஆரம்பிச்சாங்க. ஸோ மார்க்ரமே நம்பர் 5 போக ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் இவங்க ப்ராப்பர் செட்டில் 11 ரீசெண்டாக ஆட ஆரம்பிச்சு ஸ்ரீலங்காலேருந்து இந்தியா ஆட ஆரம்பிச்சாங்கன்னா they can found themselves in semis. ஏன்னா லாஸ்ட் டைம் ஃபைனலிஸ்ட் அவங்க ரொம்ப நேரம் மிஸ் பண்ணாங்க வேர்ல்ட் கப். இந்த டைம் ஒழுங்காக ஆடுவாங்க அப்படின்ற பார்க்கும்போது காம்பினேஷன் எதுவும் இடிக்கிற மாதிரி.